எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷியாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? அருமையான கேள்வி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு மாறுகிறார் அப்படின்னு சொன்னால் முதல் சந்தோஷப்பட வேண்டியது மேஷ ராசி நண்பர்கள் தான். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நன்மைகளில் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று சேர முடியாமல் இருக்கக்கூடிய நன்மைகளில் இப்போ சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும். ஏன்னா ஸ்தான பலம் இந்த ஆண்டு மட்டும் இருக்கிறது. அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனைகள் இன் எனி ஃபார்ம் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை பலம் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கும், எதிர்பாராத ஜாக்பாட். யாரோ பேரில் இருக்கிற சொத்து உங்களுக்கு வர்றது, ஒரு பெரிய இடத்த விற்று பெரிய பணம் வந்து அந்த பணத்தில் பெரிய கடன் அடைக்கிறது, அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கொட்டும் அப்படிங்கிறது உண்மை. நிறைய பேருக்கு தொழிலில் 10 மடங்கு உயர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மகரத்து மேலே உட்காந்துருக்கு. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, 10ஆம் வீடுனா தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், ஜீவனஸ்தானம் 10 மடங்கு உயர்வு, செம்மையாக இருக்குது. இப்படி 10ஆம் இடம் வலுவாக இருந்ததுன்னா உங்களை யாருமே தொழிலில் அடிக்கவே முடியாது. எல்லாருமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க, எல்லாருமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அமேசிங் அப்படி. ஏன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ராஜ மரியாதை, தனி மரியாதைங்கிறது 10ஆம் இடத்துக்கு எப்போ குரு பார்வை இருக்கோ அப்போ நடக்கும். இப்போ கரெக்டாக ஜூன்லேருந்து ஆரம்பிக்க போகிறது. இவ்வளோ வரைக்கும் உங்களை யாரும் கண்டுக்கலைன்னா இனிமேல் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. வேலையில் உயர்வை பார்க்கும்போது அந்தளவுக்கு வெற்றி. நிறைய பேர் சேமிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. நிறைய பேர் கோல்டு சிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேஷத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகை கடனில் போய் அட்வெஸ்ட் பண்ணுறது, ஆல்ரெடி நகையை கொண்டு போய் கடனில் வச்சுருந்தாங்கன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த சிட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. சிட் ஃபண்ட்ஸ்னால் கோல்டு சிட்டு மட்டும்தான், மற்ற சிட் ஃபண்ட்ஸ்லாம் நான் பொறுப்பு கிடையாது. குரு என்ன பண்ணுவார்னா கோல்டை இன்க்ரீஸ் பண்ணுவார், தங்க விலை ஏறும். அதனால் மேஷத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். பசங்க படிப்புக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்தில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். என்ன குரு போய் உட்கார இடத்துல லைட்டாக ஒரு 10% இந்த வருஷம் டேமேஜ் பண்ணும்.
அப்போ என்ன அர்த்தம்? மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் இருக்கீங்களோ செஸ்ட் சம்பந்தப்பட்ட பகுதி கொஞ்சம் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, சின்னதாக கொழுப்பு கட்டி லிப்போமா மாதிரி, இல்லைன்னா பேக்ல சுளுக்கு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மெயினாக பார்த்தா பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு மேஷத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாக்பாட், நல்ல படிப்பு. சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால நிறைய பேருக்கு நல்ல டியூஷன் அமையும், நல்ல ஸ்கூல் அமையும், நல்ல வாத்தியார் அமைவார், நல்ல ஸ்கூலே மாற்றும். அதை மாற்றுறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸுங்கிறது குரு பயிற்சி செம்மையாக இருக்குது. மேஷத்தில் பிறந்த 85% நபர்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி, எதிர்பாராத அதிர்ஷ்டத்திலையும் சரி, நிம்மதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த ஆண்டு இருக்கப்படுது. இந்த ராசிக்கு ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா? உங்கள் ஊர்லேயே இருக்கும். மேஷராசி நண்பர்கள் பிறந்திருக்கக்கூடிய ஊர் இல்லை இருக்கிற ஊர்லேயே வேத பாடசாலைகள் இருக்கும். அங்கே போய் தான தர்மங்கள் செய்வது, படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் தானம் பண்ணாலும் சரி, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்தின் அளவீடுன்னு பார்த்தோம்னா 70% இருக்கிறது. பொருளாதாரத்தின் அளவீடு 85% இருக்கிறது. பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. குபேரனாக போறீங்க மேஷம், தைரியமா இருங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.